Hello everyone. நம்ம after ஒரு long gap நம்ம வீடியோ பார்க்க போறோம். நம்ம 8 பார்ட் aptitude and logical reasoning பார்த்திருப்போம். இப்போ 9th பார்ட் பார்க்க போறோம். இனிமே கண்டினியூஸா வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். And logical reasoningலாம் ஆல்ரெடி 8 வீடியோ, ஒரு வீடியோக்கு 5 questions பார்த்திருப்போம். ஸோ இது 9th வீடியோ. ஸோ 41லேருந்து 45க்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஆட் வேர்ட் நம்பர் லெட்டர் வேர்ட் ஆர் நம்பர் பேர் ஃப்ரம் தி கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு என்ன ரிலேஷனுக்கு பார்க்கணும். ஒன்று ஸ்கொயரான்னு செக் பண்ணுங்கள், இன்னொன்று கியூபான்னு செக் பண்ணுங்க, இன்னொன்று நம்பர் டிஃபரன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைட் பை 3 ஆர் 4 5 ஆர் 2 இந்த மாதிரி இந்த 4 இது செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்கொயர் கண்டுபிடிங்க. 36ங்கிறது எதோட ஸ்கொயரு? 6 ஸ்கொயர். 64 8 ஸ்கொயர். 81. 46 எதோட ஸ்கொயரும் கிடையாது. ஸோ அப்போ 46 தான் ஆட். ஸோ ஆன்சர் இஸ் டி. Of the following numbers will replace the question mark in the given series. இந்த இடத்துல எந்த நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். 8 to 14க்கு 6, 44 to 68 24, 40, 98 to 134, sorry 30, 68 98 30 36, 6 இன்க்ரிமெண்ட் இருக்கு. ஸோ 6 இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 12, அதுக்கப்புறம் இங்கே 18 இருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு பார்த்துக்கோங்க. 14 plus 12 26, 26 plus 18 44. So answer is D. Select the word pair that best represents a similar relationship to the one represent in the given pair of words. இதில் similar relationship இந்த 4 ஆப்ஷனில் இங்கே கொடுத்துருக்கப்படி எது சிமிலராக இருக்குன்னு பார்க்கணும். ஹார்ஸு, இதுக்கு ஃபோயில். ஸோ இதில் எதுன்னு பார்க்கணும். டாகு மவுஸு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை இது ரெண்டுக்கும். ஹென்னு ரூஸ்டர் இதுக்கும் எதுவும் கிடையாது. ஷீப்பு பப்பு அதுக்கும் எந்த ரிலேஷன் கிடையாது. கேட்டு கிட்டன் அதுவும் இந்த ஹார்ஷ் ஃபோயில் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் சி. In certain code language, television is written as some letters. அதே மாதிரி punishment ஒரு லெட்டர்ல இருக்கு. So how will helicopter will be written in that language? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் Tக்கும் Uக்கும் என்ன டிஃபரன்ஸ், Eக்கும் Dக்கும் என்னதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க. T ப்ளஸ் ஒரு லெட்டர் RSTU. ஓகேங்களா. அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஈக்கும் ப்ரீவியஸ் லெட்டர் இங்கே இருக்கு. எல்லுக்கு அடுத்த லெட்டர் இங்கே இருக்கு. ஈக்கு ப்ரீவியஸ் லெட்டர். அதே மாதிரி VWIJK. அதே மாதிரி எஸ்ஸுக்கு ஒரு லெட்டருக்கு முன்னாடி என்ன வரும், QRS. கரெக்டுங்களா. அப்போ ஸோ ஒரு லெட்டர் விட்டு Q. அடுத்தது K. ஓக்கு அடுத்து M. Nக்கு அடுத்து OMN. சரி MNOP. இதே மாதிரி பனிஷ்மெண்ட்டும் அதே மாதிரி எழுதியிருப்பாங்க. Pக்கு அடுத்து Q, Uக்கு முன்னாடி லெட்டர் T. அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டரையும் நீங்கள் ஹெச்சுக்கு அடுத்த லெட்டர் என்ன, I. ஓகேங்களா. எல்லாத்துலேயும் I இருக்கு. ஈக்கு முந்தின லெட்டர் D, எல்லாத்துலேயும் D இருக்கு. எல்லுக்கு அடுத்த லெட்டர் M. ஸோ இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஹெச் வரைக்கும்
லாஸ்ட் இருக்கிற 5 லெட்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு எது ஆன்சர்னு கொடுக்க போகிறது. கரெக்டுங்களா? இதில் வந்து 5th லெட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. வீக்கு அடுத்த லெட்டர் வந்து டபிள்யூ. ஓகேவா? அப்போது 5th லெட்டர் சி. சிக்கு அப்புறம் வந்து டி வரணும். ஐடிஎம்ஹெச் காமன். அடுத்தது வந்து டி. 3 லெட்டர்ஸ் 3 ஆப்ஷனும் டி வருது. ஸோ இதில் பி வராது. இப்போ அடுத்த லெட்டர் போங்க. 5. அடுத்த லெட்டர் வந்து ஐஜேகே. ஸோ ஒரு லெட்டர் விட்டு வரணும். ஓஎம்என். எதில் வருது பாருங்க. சிக்கு அப்புறம் டி. பி கியூ வரணும். ஸோ கியூ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்லேயுமே கியூ இருக்கு. அடுத்த லெட்டர் போங்க. இப்போ வந்து 1 2 3 4 5 6 முடிச்சாச்சு. அடுத்து பி. என்ஓபி. ஸோ என் வரணும். ஸோ சி இஸ் தி ஆன்சர். நீங்கள் வந்து அந்த லெட்டர்ஸை எழுதிட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே அந்த ஆப்டிடியூட் சால்வ் பண்ணும்போது ஏபிசிடியும் அதுக்கு கீழே நம்பர்ஸ் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் select the correct mirror image of the given figure when the mirror is placed at mn as shown below. இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பரு இந்த இடத்துல ஒரு மிரர் வச்சா இது இந்த சைடு வந்து எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுங்க. இந்த இடத்துல இருக்கிறது வந்து லாஸ்ட்டில் போயிடும். கரெக்டுங்களா? இப்படி இருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. இ ஓகே, எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ இஎஸ் விட்டுருங்க. அடுத்த லெட்டர் போங்க. ஆர் வந்து அப்படியே மிரராக தான் தெரியும், ரிவர்ஸ் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வராது. கரெக்டா? ஸோ இந்த 3 ஆப்ஷன்லேயும் ஆர் கரெக்டாக இருக்குது. அடுத்தது என் செக் பண்ணுங்க. என்னும் 3 ஆப்ஷன்லேயும் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்த லெட்டர் என்ன? 4. 4 தான் வந்து இப்போ டிசைடிங் ஃபேக்டர். ஃபோர் எப்படி வரும்? ஓகே, 7. ஆன்சர் இஸ் ஏ. இது இந்த 4 வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து கியூ போயிருங்க. கியூ மிரர் கரெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து எம்மு. எம்மு வந்து இதில் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இதுவும் கரெக்டாக இருக்குது. இந்த ஆப்ஷனும் வராது 4. ஏன்னா 4 வராது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து கே. கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேவை ரிவர்ஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு இப்படி தான் தெரியும். ஓகேங்களா? அடுத்து 7. ஸோ இந்த இதுதான் வந்து கரெக்ட் இமேஜ் மிரர் வச்சா வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ. நம்ம இனிமேல் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறோம். அடுத்து நிறைய இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் வரப்போகுது. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் preparing exams, competitive exams. Please watch and share and subscribe. Thank you.